ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம விஜய் சோகத்தில் உட்காந்துருக்க பாட்டியும் தாத்தாவும் சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து நம்ம வெண்ணிலா மாமாவும் என்ட்ரி ஆனோடனே வந்துச்சு பாருங்க. நம்ம விஜய்க்கு கோவம், நான் தான் கொப்பண்டா நல்ல முத்து பேரண்டான்னு சொல்லிட்டு போய் நிற்க. அதுக்கப்புறம் இல்லை நீ துரோகம் பண்ண பார்த்த எங்கள் அக்கா பொண்ணுக்குன்னு சொல்கிறாங்க. துரோகம்னா என்ன தெரியுமா? நானே கூட்டு போய் சொந்த செலவில் ஒன்று கூட்டு வந்து உட்கார வச்சேன்ல சென்னையில், அது தாண்டா நீ எனக்கு குத்துனிய முதுகல, அது தாண்டா துரோகங்கிறாரு. நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி மாற்றி அடிச்சுக்க. அப்பா இது எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு உங்களுக்கு புரியலடா அப்பா சாமி. என்ன நிரந்தரம்னு பார்க்குறீங்களா? பிறப்பும் இறப்பும் மட்டும்தாண்டா நிரந்தரம். நம்ம தலைவர் ஸ்டைலில் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. பிடிச்சிருக்கு போட்டி போறாம துக்கம் துயரம் கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாமே இது எதுவுமே நிரந்தரம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லியாச்சுங்க. என்ன சொன்னாலும் கேட்கல. அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது வராங்க பாருங்க மீடியாக்காரங்க. வந்த உடனே ஊருப்பட்ட கேள்வி கேட்குறாங்க. உடனே கோவம் வந்துருச்சு நம்ம விஜய்க்கு. எனக்கு ஒரு தடவை தான் கல்யாணம் ஆயிருக்கு, அந்த ஒரு தடவை என் பொண்டாட்டி காவேரி மட்டும்தான். யாரு? காவேரி மட்டும்தான் அழுத்தி சொன்னானுங்க. அதெல்லாம் அவனுங்க ஜூம் பண்ணி போடாமல் கடைசியில் திருச்சி போட்டாங்க பாருங்க. ஒன்று அதாவது வெண்ணிலா காப்பாற்றப்படுவாரா கைவிடப்படுவாரா? ஏன் கைவிட்டா கூட்டு வந்து வீட்டில் உட்கார போகிறீங்களா? நல்லா வருதுடா அவங்கள பார்க்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கே போனால் காவேரியை ஒரு பக்கம் விழுந்து செய்யறாங்கடா. அப்படி ஏன்னு பார்க்குறீங்களா? பேட்டி எடுத்து என் புருஷனை டார்ச்சர் பண்ணுறீங்களேன்னு காவேரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம காவேரியை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க. யாரு? நம்ம காவேரியோட அம்மா தாங்க. பார்த்துக்க இவர் லட்சணத்தை அப்படி இப்படின்றாங்க. கடைசியில் பார்த்தா என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் தத்தளிக்கிறது யாரு? நம்ம விஜயும் காவேரி இருந்தாங்க. ஏன்டா இப்படி ஒரு ஜோடி புறாவை பிரித்து வச்சு டென்ஷன் பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் டைரக்டர் சார் மேலே தான் கோவப்படணும். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே காவேரி வீட்டில் வந்து பிரஸ்காரங்களாம் நிற்கிறாங்க. அங்கே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. கடைசியில் எல்லாத்தையும் அத்து விட்டுட்டோங்குது நம்ம காவேரியோட அம்மா. நல்லா வருவாமா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னதாண்டா சொல்ல வரீங்க? இப்போ என் மருமகளை கல்யாணம் படிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறது யார்? நம்ம வெண்ணிலாவோட மாமா. போடா காட்டு பூச்சி அப்படின்னு சொல்லி திட்டி விட்டாரு நம்ம விஜய்.